இப்போ பார்க்க போகிறது டெக்னிக்கல் எக்ஸாமுடைய ஜென்ரல் ஸ்டடீஸுடைய கொஸ்டின் பேப்பர் தேர்ட் பார்ட் 3வது பார்ட் 162 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் பார்க்குறோம், அப்படி தனியாக பார்க்கலாம். இது கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டால், தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை வளம் இது, தமிழ்நாட்டோட நேச்சுரல் ரிசோர்ஸில் எது இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்களே ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க, லிக்னைட்டா, மேக்னீஸா அல்லது கோல்டா, நேச்சுரல் கேஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலேயே தெரியும் தங்கம் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. சரிங்களா, தங்கத்துடைய இது நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இல்லை. லிக்னைட் இதுதான் ஆன்சரு. அதை பற்றி லிக்னைட் ஏன் இருக்குது அப்படின்னா, நெய்வேலியில் அதிகமாக தெரியும். நம்ம நெய்வேலியில் முழுவதுமாக லிக்னைட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரில, என்எல்சின்னு சொல்லக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் முழுவதுமாக லிக்னைட்டு தான் அதிகமான இயற்கை வளமுள்ள பூமி கீழே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாதுவாக இருக்குது. அதுக்கடுத்து மாங்கனீஸ் குறைந்த அளவில் இருக்குது. இயற்கை எரிவாயும் குறைந்த அளவில், ரொம்ப குறைந்த அளவில் அதெல்லாம் இருக்க தவிர பெரிய அளவில் என்ன கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இதில் பழைய ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவில் என்ன கேட்டி அப்படின்னா, நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பழைய 9th ஸ்கூல் புக்கில் நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்லி ஒரு டாபிக் இருந்துச்சு, அதில் கொடுத்துருந்தாங்க டீட்டெயிலாக. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் நேச்சுரல் ரிசோர்ஸ், ரெனியூபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸில் லேண்டு, சாயில்ஸு, மினரல்ஸு, வாட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதில் இந்த மினரல் ரிசோர்ஸில் தான் என்ன செய்யுது நம்மளுடைய பகுதியில் பார்க்க போகிறோம். சரிங்களா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மேஜர் மினரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுல. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது லிக்னைட் தான் ஆரம்பிக்கும். லிக்னைட், வெரிமிகுலேட், கார்னேட், ஜொர்கான் இது போன்றவை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எங்கெங்கெல்லாம் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மேப்பும் கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்கூல் புக்கில் இது இருந்துச்சு, புது ஸ்கூல் புக்கில் அந்த மேப் இருக்காது. இதெல்லாம் பழைய ஸ்கூல் புக்கில் அந்த இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும், இப்போ லிக்னைட் எடுத்துக்கிட்டால் நெய்வேலி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும், தெரில நெய்வேலி பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதையும். அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா, ஒன்று எந்தெந்த பகுதியில் இருக்குது, சில எந்தெந்த பகுதியெல்லாம் கிடைக்கிது, சேலம் பகுதியில் என்னென்னலாம் கிடைக்கிது, தருமபுரியில் என்னென்னலாம் கிடைக்கிது அப்படிங்கிறது இங்கே ஒரு மேப்பாக போட்டு தனியாகவே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் செகண்ட் 5 இயர் பிளான், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் தெரியும், மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டது. இந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரு திட்டத்துக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. ஒரு திட்டத்துக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டா வேளாண் வளர்ச்சி, ரெண்டாவதுக்கு எடுத்துகிட்டா விரைவான ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அதை தான் என்ன கேட்டி அப்படின்னா கேட்டிருக்காங்க. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். முதல் ஐந்தாண்டு திட்டம் அக்ரிகல்ச்சர், ரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறக்கா போடப்பட்டது. இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஐந்தாண்டு திட்டத்துக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டத்தை 1951 56 வரைக்கும் அக்ரிகல்ச்சருடைய இது டெவலப்மெண்ட்டையும், அதுக்கடுத்து அடுத்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். சரிங்களா, அதோடைய மாடல் நேம் என்ன, ஹரோர் தாமர் அப்படிங்கிறதையும், செகண்ட் ஐந்தாண்டு திட்டத்துக்கு மகளநோபிஸ் மாடல்னு பேர் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்ட் ஐந்தாண்டு திட்டம் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் மிக முக்கியமானதுங்க. ஏன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் அப்ஜெக்டிவ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, பொருளாதார சுதந்திரத்தையும் குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து 3 ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு முழுவதுமாக பிளான் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. சரி, இந்தோ பாகிஸ்தான் வாரனால 3 வருடங்கள் எந்த விதமான ஐந்தாண்டு திட்டம் இது பண்ணலை. அதுக்கடுத்து 4-5 க்ரோத், ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது 4வது. 5ங்கிறது கருவி கட்டுன்னு சொல்லுவோம், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ். தெரியல, வறுமை ஒழித்தல் அப்படிங்கிறது ஐந்தாண்டு திட்டத்தை மிக முக்கியம். அதுக்கடுத்து 2 வருடங்கள் ரோலிங் பிளான், 2 ஆண்டு திட்டங்களை வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டி அப்படின்னா 6-7 பொறுத்தளவில் எக்கனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி. சரிங்களா, பொருளாதாரத்துடைய வளர்ச்சி, டெக்னாலஜியை பற்றி குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து ஒரு ஐந்தாண்டு திட்டத்து கடைசி ஐந்தாண்டு திட்டம் தான் ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் க்ரோத். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுலேயும் வார்த்தை மாறுபடும். அடிக்கடி இன்பிசிலி கொஸ்டின் கேட்காங்க. ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் க்ரோத் அப்படிங்கிறது 12th 5 இயர் பிளானும், ரேபிட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறது 11th 5 இயர் பிளானும் இருக்கக்கூடியது. 10th 5 இயர் பிளான் ஒன்றுமே இல்லை. 10th பெர் கேபிட்டா இன்கம், தலை வருமானத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள 2 மடங்கு ஆக்குதல் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருந்துச்சு. 10th பிளானுக்கு டபுள் த இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் 10 இயர்ஸ், அவ்வளோதான் 10th இன்கம் பொறுத்தவரை. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இல்லை கடைசி ஒரு 3 ஞாபகம் வச்சுட்டாலே மித்ததெல்லாம் ஓரளவுக்கு கேட்கக்கூடிய அஜெண்டா வச்சு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், கான்செப்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் என்பது வயதான அனுபவமுள்ள 5 நபர்களை கொண்ட குழு என்று அப்படியா சொல்லியிருக்கோம்? அப்படிலாம் கிடையாது. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறதுக்கான நம்மளுக்கு தனி பகுதியாகவே 11 மற்றும் 12வது பகுதிகளை என்ன செஞ்சுருக்கோம், பஞ்சாயத்து ராஜுக்காக அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். 5 நபர்கள் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்பு. அதில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற 5 நபர்கள் கொண்ட குழுலாம் கிடையாது. ஒன்றா ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஒன்று இதெல்லாம் இருக்காது, அடிச்சு விட்றலாம். 3-2 கரெக்டானு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், கிராமப்புறங்கள் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்களின் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் கிடையாது, ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான். என்ன கேட்டிங்கன்னா
இது இந்த நிறுவனங்கள் வார்த்தை அப்படிங்கிறத இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தை தப்பு. இந்த போட்டு பார்த்தா இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே குறிப்பிடவே மாட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 3 மட்டும் தான் கரெக்ட். ஏன்னு கேட்டால் அமைப்பு தான் தவிர அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி செய்வது. நிறுவனம் என்பது நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்டு இருக்கும். சரிங்களா? இது நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சில சுயமாக ஆளும் அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது தான். சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக செயல்படுன்றாங்க. சரிங்களா? இதான் தேர்டு மட்டும்தான் சரியான ஆன்சர். ஏன்னா இந்த நிறுவனங்கள் வார்த்தை மட்டும்தான் அதில் தவறாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினாக இல்லாமல் ஒரு கான்செப்ட் வைஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நீங்கள் பழங்குடியினர் பகுதியிலும் சமூக நல அலுவலராக பணிபுரிதல் பழங்குடியினர் சமூகம் நிலையான வளர்ச்சி அடைய உதவும் திட்டங்கள் பின்வற்றில் எதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கொஸ்டின் இருக்காங்க. ஏன்னா பழங்குடியினர் பகுதிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன செய்யப்படும், பழங்குடியினர் பகுதிகளில் வீடுகள் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அப்போ வீடுகளை வந்து என்ன செஞ்சு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து என்ன கேட்டால் நம்மளுக்கு என்ன செய்யும், மேம்பட்ட கல்வி வேணும் அப்படிங்கிறத நினைப்போம், மேம்பட்ட குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத நினைப்போம். ஆனால் என்ன கேட்டால் நல்லா புரிஞ்சுங்க, வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக நீங்கள் எதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கொஸ்டின் இருக்காங்க. இப்போ வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக பாதுகாப்பான வீடு, மேம்பட்ட கல்வி, குழந்தை வளர்ப்பு போன்றவற்றை நம்ம என்ன செய்யலாம், எளிதாக கொண்டு செல்லலாம். இதைத்தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக பாதுகாப்பான வீடு, மேம்பட்ட கல்வி எல்லாமே அவங்களே உருவாக்கிக்கிடுவாங்க. அப்போ எதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதுக்கடுத்த கொஸ்டின் 166. சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டு சில மத்திய சமூக நல மையம் டேஷின் கீழ் பதியப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு, இந்திய நிறுவன சட்டம். இந்த சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது என்ன கேட்டீங்க அப்படின்னா 1953 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? அதாவது நீங்கள் கேட்டால் புவர் பீப்புள்ஸ், சரிங்களா, மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் சரியாக சென்றடையுதா, புள்ளி விவரங்களை கணக்கெடுப்பது போன்ற வேலைகளுக்காக தொடக்க காலகட்டத்தில் 1953 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்துச்சு. இது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதில் அரசு நிறுவனம் கிடையாது. அரசு சட்டத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரிஜிஸ்டர்ட் நிறுவனம் வேண்டாம் சொல்லலாம், ஒரு போர்டாக ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? இதில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேணால் தெரிஞ்சுக்கணும். இந்திய அறக்கட்டளை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1800, இது முக்கியமான இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் என்ன கேட்டால் 1882 இந்த ட்ரஸ்ட் ஆக்டை உருவாக்குனாங்க. 1882 ட்ரஸ்ட் ஆக்டை உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து சொசைட்டி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1860 உருவாக்கப்பட்டது. இந்த இந்திய நிறுவன சட்டம் 1956 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இல்லை, இது மூணுமே மிக முக்கியமானது. ஏன்னா கிராமச்சிக்கல் ஆர்டர் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய நிறுவன சட்டம் 1956. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக, அதாவது 1950 சுதந்திரத்துக்கு பிறகு கொண்டு வந்து சங்கங்கள் பதிவு சட்டம் 1860 கொண்டு வரப்பட்டது. சில சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ட்ரஸ்ட் ஆக்ட் என்னைக்கிட்டா 1882 கொண்டு வரப்பட்டது. 1882 கொண்டு வரப்பட்டதாக சட்டங்கள். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிறேன். அப்படி அடுத்த கொஸ்டின் 167 ஒரு பொறுத்துக கொஸ்டின். இந்த பொறுத்துக கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொஸ்டினில் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நீலன் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடைபெற்றது. நீலன் என்பவர் சிப்பாய் கழகத்தின் போது கடுமையாக நடந்து கொண்ட ஒரு அதிகாரி. அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையை அகற்றுவதற்கான கடுமையான போராட்டங்கள் இங்கே நடைபெற்றது. அதுக்கு பிறகு 1927 அந்த போராட்டம் நடைபெற்றது. அந்த நீலன் சிலை எப்போது அகற்றப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ராஜாஜி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு 1937 என்ன செஞ்சார், அகற்றி அருங்காட்சியகத்தினுடைய வைத்ததாக குறிப்பிடப்படுது. ஏன்னா இந்த சிலை வைப்பது எங்களுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் போராட்டம் நடந்துச்சு. 1920 நீலன் சிலை அகற்றும் போராட்டம். பூரண சுவராட்சி தினம் 1930 ஜனவரி 26 கொண்டாடினாங்க. அப்போ ராவி நதிக்கரையில் நேரு கொடியேற்றிட்டு 1929 காங்கிரஸ் கூட்டம் லாகூர் நடைபெற்றப்போ கொடியேற்றிட்டு 1930 ஜனவரி 26 பூரண சுவராஜ் முழுமையான சுதந்திர இந்தியாவாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொண்டாடப்பட்டது. அதுக்கடுத்து கார்னட், சரிங்களா, டியூக் ஆஃப் கார்னட். டியூக்னா என்ன கேட்டிங்கன்னா கோமகன் அப்படி சொல்லுவாங்க, அதாவது அரசர் வாரிசு அப்படி சொல்லக்கூடியது.
அதாவது கானட் அப்படிங்கிறவர் என்ன கேட்டால் இங்கிலாந்து சேர்ந்த ஒரு அரசர், ஒரு பிரின்ஸ். அவர் என்ன செஞ்சார்னா இந்தியாவிற்கு வருகை புரியுதாக இருந்தது. அவர் வருகையை முழுவதுமாக புறக்கணிப்பதாக என்ன செஞ்சாங்க, அரசு இங்கே இருந்த காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவு எப்போ அந்த போராட்டம் நடைபெற்றுச்சுன்னா 1921 நடைபெற்றது. அதுக்கிட்ட நீதி கட்சி தேர்தலில் பின்னடைவு 1926. நம்மளுக்கு தெரியும், நீதிக்கு முதல் தேர்தல் 1920 ஆரம்பித்த பிறகு 26 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீதி கட்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீதி கட்சியுடைய பின்னடைவு காரணம் என்ன, அப்போ ஆரம்பிக்கப்பட்ட சுவராஜ் பார்ட்டி, சுயராட்சிய கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தல் நின்றதுனால நீதி கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1926 முதல் பின்னடைவுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்போ ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வந்து முதலமைச்சராக சுப்பராயன் என்பவர் என்ன செஞ்சால் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். காரணம் சுயராட்சி பார்ட்டியோட ஆதரவோட, ஏன்னா சுயராட்சி பார்ட்டி ஆட்சி அமைக்கலை, அதோடைய ஆதரவோட சுப்பராயன் என்பவர் என்ன செஞ்சார், முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் 1926 நீதி கட்சியுடைய பின்னடைவாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா, இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டில் அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே மிக முக்கியமான காலகட்டங்களாக குறிப்பிடக்கூடிய பகுதிகள், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதிகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கியமான கொஸ்டின், அடிக்கடிக்கு பின்னவற்றில் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும்? விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி? மெட்ராஸில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிறுவனம் எந்த நிறுவனம்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சரிங்களா, லட்சுமி அரசு வரால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு என்ன கேட்டி அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு காங்கிரஸோடு சேர்ந்து இணைஞ்சிக்கிறோம். இது 1852 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, நரசு செட்டி அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார், லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். தன்னாட்சி கூட்டு ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது 1915 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, 1915 ஆரம்பிக்கப்பட்டது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு நடேசனரில் 1915-16 ஆரம்பிக்கப்பட்டது. இது 1852 முதலாக பிரிட்டிஷ் எதிர்த்து சென்னை வாழ் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது 1852. மெட்ராஸ் மகாஜன சபா 1884. காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காங்கிரஸோடு இருந்துச்சு. காங்கிரஸில் இருந்தவர்களாக அன்னிபெசண்டாக ஆரம்பிக்க தன்னாட்சி குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்த கொஸ்டின் ஒரு வித்தியாசமான கொஸ்டின், இது பழைய கொஸ்டின், அப்படியே தூக்கி காப்பி பண்ணி திரும்ப போட்டிருக்காங்க. திரம்பக்கே நிகம்பே ஆக்டிவிட்டி இன்வால்வ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப், அதாவது திரம்பிக் மற்றும் நிகம்பே என்பவர்கள் எந்த ஈடுபடுத்தி கொண்டோம் அப்படின்னா தேசிய காங்கிரஸில் இருந்தாங்க. தேசிய காங்கிரஸ் ஆரம்பிப்பதில் இவங்க தேசிய காங்கிரஸுடைய ஒரு பகுதி இருக்கும், அதாவது தேசிய காங்கிரஸில் கிறிஸ்டின்ஸுடைய பங்களிப்பு அப்படிங்கிற பகுதிகள் இருக்குது. அந்த பகுதியில் இந்த 3 பேர், இந்த 2 பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டால் 1889 நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த 3 பேர், இந்த 2 பேரும் கலந்து கொண்டதுக்கான தகவல்கள் நம்ம வேறு புக்கில் படிக்கிறப்ப தெரிய வருது. ஸ்கூல் புக்கில் இல்லை, இந்த 2 பேரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா, 1889 காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் தொடக்க காலத்தில் மிக முக்கியமான உறுப்பில் இருந்திருக்காங்க. தக்கான கல்வி கழகம் கோபாலகிருஷ்ண கோகலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு பெரிய 1880களில் 1900 இருந்து மிக முக்கியமான மெட்ராஸ் மகாஜன சபா ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா, இந்தியன் அசோசியேஷன் தாதாபாய் நவ்ரோஜியால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புகள்லாம் இல்லை. இந்த திரம்பிக்கே மற்றும் திகம்பே இந்திய தேசிய காங்கிரஸோட தொடர்புடையவர்களாக இருந்தார். அதுக்கடுத்து ஒரு நாட்டின் அணி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அணி என்று நம்மளுக்கு தெரியும், அணினா ஆர்னமெண்ட்ஸ், ஒரு அழகுன்னு சொல்லி எதை வள்ளுவர் குறிப்பிடுவார்? பிணி நோயவா அல்லது பசியவா சிறுபையா குறிப்பிட போகிறாரு? செல்வத்தை தான் ஒரு அணி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தெரியல, டேரக்டாக திருவள்ளுவர் கேட்ட கொஸ்டின், திருக்குறள் இருந்து. அதுக்கடுத்து பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூத்தாட்டு அளவு அப்படிங்கிறது ஒரு குறள் இருக்கும். கூத்தாட்டு அவை குளந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அவை விழித்தற்று அப்படிங்கிற சொல்லுவாங்க. கூத்தாட்டு அவை குளந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன கேட்டி அப்படின்னா, திருக்குறளுடைய விளக்கம் என்ன கேட்டி அப்படின்னா, ஒரு கூத்து நடக்கிறப்ப பெரிய பெரிய கூட்டம் வர்றது மாதிரி வரும். ஆனால் என்ன கேட்டால் கூத்து முடிஞ்சோடனே போயிடும். அது மாதிரி தான் பெரிய பெரிய செல்வம் டக்குன்னு சேர்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உடனே போயிடும் அப்படின்றாங்க. செல்வம் உடனே போயிடும், பெரிய செல்வம் உடனே சேர்றது மாதிரி இருந்தால் அது உடனே போயிடும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. மீனிங் புரியுதா? கூத்தாட்டம் நடக்கிறப்ப பெரிய பெரிய கூட்டம் வரும், கூத்தாட்டம் முடிஞ்சவொடனே கூட்டம் போயிடும். ஆனால் அந்த கூட்டம் இது என்ன கேட்டிங்கன்னா அது திருக்குறள் சொல்லுவாங்க. கூத்தாட்டும் அவைக்குளத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்றே. சரிங்களா, கூத்தாட்டம் நடக்கிற பெருங்கூட்டம் வர்ற மாதிரி கூத்தாட்டம் முடிஞ்சுட்டு போயிடுற மாதிரி பெருஞ்செல்வம் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, பெருஞ்செல்வம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வருது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே போயிடும் அப்படிங்கிறத ஒப்பீட்டு குறிப்பிடுகிறார் வள்ளுவர். இது பாரத சக்தி காவியம் ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது. ஒரு காவியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் சிறப்பு தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்லேயுமே இருக்கும் காவியங்கள் அப்படிங்கிறதுல.
இது என்ன கேட்டிங்கன்னா சுத்தானந்த பாரதி எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 5 காண்டம் 136 பாடல்கள் இருக்கும். நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக வைத்து ஒரு காவியத்தை எழுதியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையுமே, புத்தரிலிருந்து சிவனிலிருந்து இயேசுலிருந்து அல்லா வரைக்கும் எல்லா பாரத சக்தின்னு சொல்லி எல்லாத்தையுமே கடவுளாக குறிப்பிட்டு இது காவியம் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், திருவம்பாவை என் பணுவலின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திருவம்பாவை எப்பணுவலுடைய பகுதியாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவாசகம். திருவாசகத்தையும் திருக்கோவையும் எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், திருவாசகம் மற்றும் திருக்கோவை இரண்டை எழுதியது மாணிக்க வாசகர் சொல்லலாம். திருவாசகம் என்ன கேட்டிங்கன்னா மொத்தம் 20 திருவம்பாவை பொறுத்தளவில் மொத்தம் 20 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் குறிப்பிடக்கூடியது அந்த பகுதிகள். திருவிசைப்பா பொறுத்தளவில் சில 9ஆம் திருமுறையாக சொல்லப்படக்கூடிய திருவிசைப்பா கிட்டத்தட்ட திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் எழுதியது. இதில் மொத்தம் சைவ திருமுறைகள் 12 சொல்லுவது பார்த்தீங்களா, 9ஆம் திருமுறை தான் என்னது இந்த இது திருவம்பாவை அப்படிங்கிறது. திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திருவம்பாவைங்கிறது. திருவாசகமும் திருக்கோவையும் யாரால் எழுதப்பட்டது? மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட ஒரு பகுதி. திவ்ய பிரபந்தம் அல்லது 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதுமாக சைவ இது கிடையாது, வைணவத்தை சேர்ந்த ஆழ்வார்களை குறிப்பிடக்கூடிய பகுதி இது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். தொய்யகம் என்பது சங்க காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக இருந்தது. தொய்யகம் தலை அலங்காரமாக இருந்தது. குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் 101 வகை மலர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிஞ்சிப்பாட்டில் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். மொத்தம் 99 மலர்கள் இருந்தது குறிஞ்சிப்பாட்டில். அது 3 மலர்களை காணணும்னு சொல்லி ஊவேசா பதிப்பிக்கே கொடுத்துருக்க மாட்டார். 96 மலர்களை தான் கிடச்சிச்சு. 3 மலர்கள் கிடைத்த பிறகு தான் பதிப்பிக்கே கொடுத்துருப்பான்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். ஆனால் அதில் 101 மலர்கள் இருந்தது அப்படிங்கிற 101 வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 101 ஃப்ளவர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சரியானது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கொஸ்டினை பாருங்கள், போத் ஏஆர் ட்ரூ. சரிங்களா? இது மேலே உள்ள கரெக்ட் தான். தொய்யகம் என்பது சங்காலத்தில் ஒரு வகையான தலை அலங்காரமாக இருந்தது. கரெக்டு தான். ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் நாட்டே கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் ஸ்டேட்மெண்ட் பி தப்பு. அதாவது ஸ்டேட்மெண்ட் 6ங்கிறது தப்பு தான். ஏன்னு கேட்டால் 101 கிடையாது, 99 மலர்கள் தான். அதில் எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொஸ்டின். அதாவது என்னங்கன்னா ஒரு பேராவை கொடுத்துட்டு அந்த பேராவிலிருந்து கொஸ்டின் எடுக்க சொல்கிறது. சரிங்களா? பேராவிலிருந்து கொஸ்டின் எடுக்க சொல்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. என்ன கேட்டீங்க அப்படின்னா, சத்தியாகிரகம் என்பது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவது. அதாவது இது கொடுத்துட்டு ஒரு பேராவிலிருந்து சத்தியாகிரகம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் எடுக்க சொல்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுங்க. சத்தியாகிரகம் என்பது என்னன்னு சொல்லி எப்படி தான் இருந்தால் கூட, என்ன ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கூட நம்ம இந்த பகுதியில் இருந்தால் ஆன்சர் எடுக்கணுமே தவிர நம்ம இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்துடக்கூடாது. இது மாதிரி பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எந்த பேராவில் இருந்தால் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்கன்னா, உனது விட பின்வரும் 10 தொடர்புடையதாக அமைய வேண்டும் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேராவில் இருக்க டீட்டெயிலில் தான் கொஸ்டின்ஸாக எடுக்கணுமோ அல்லது ஆன்சராக எடுக்கணுமே தவிர நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம தெரிஞ்ச தகவலுக்கு தப்பாகவே இருந்தால் கூட தப்பானதாக எடுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, ஒரு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம தெரிஞ்ச தகவல்களுக்கு கொண்டாந்து இங்கே கொஸ்டின்ஸ் ஆன்சராக எடுத்துடக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு இன்கரெக்ட் மேட்ச். எதெல்லாம் இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஆஷ்படுகொலை சரிங்களா? ஆஷ்படுகொலை தெரியும் சரிங்களா? யார் வாஞ்சிநாதன் என்பவரால் என்ன செய்யப்பட்டார்? தூத்துக்குடி கலெக்டராக இருந்த திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் என்ன செய்யப்பட்டார்? படுகொலை செய்யப்பட்டார். என்பவர் 1911 என்ன செய்யப்பட்டார்? படுகொலை செய்யப்பட்டார். சுதேசி கப்பல் நிறுவனம் வஉசியால் 1906 லாவா காலியா என்ற நிறுவனங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஆரம்பிக்கப்பட்டதாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதெல்லாம் தெரியல, கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். இந்த மெஸ்டன் விருது வித்தியாசமாக இருந்திருக்கும். கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க. மெஸ்டன் விருது என்பது கேட்டீங்கன்னா 1920 தப்பு இயரு சரிங்களா? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1920 மாண்டேக் சேவ்ஸ் போர்ட் ரிஃபார்ம் ஆரம்பிக்கும். இந்த 1919 ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? இந்த 19 ஆரம்பிக்கப்படுறப்ப இந்த மாண்டேக் சேவ்ஸ் போர்ட் ரிஃபார்ம் இந்த 19 வந்திருக்கும். அப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னா அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேட்டிவ் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கான கோரிக்கைகள் எழுந்திருக்கும். நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 2 பேருக்கு எப்படி முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை பிரிட்டி சமாளிப்பதற்காக மெஸ்டன் என்பவர்கள் நடுவர் தீர்ப்பாயத்தை அமைச்சிருப்பாங்க. அந்த நடுவர் தீர்ப்பாயம் தான் இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எப்படிலாம் கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரைமுறைக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்திருப்பாங்க. அது 1920 நடைபெற்றது. அதை தான் 1916 கேட்டிருக்காங்க. இந்த ரிலேட்டட் டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சரிங்களா? இது மாண்டேக் சேவ்ஸ் போர்ட் ரிஃபார்முக்கு அடுத்து நடைபெற்ற ஒரு நிகழ்வாக குறிப்பிடலாம். சரிங்களா? 1920 நடைபெற்றது. இயர் 1920 தான் சரிங்களா? கண்டிப்பாக சரிங்களா? அதுக்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம் 1920 நம்மளுக்கே தெரியும். இதில் 4 ஆப்ரேஷன் கூட தப்பாக கொடுத்துருக்காங்க. 3 நாளும் தவறு.
ஓகே, அடுத்த கொஸ்டின். அதுக்கடுத்து மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர். சரிங்களா, மூக் நாயக்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்பேத்கர். அம்பேத்கர் மூக் நாயக் மட்டும் இல்லை, சரிங்களா, நிறையா பத்திரிகைகள் நடத்தினார். அது 1920-23 தான் மூக் நாயக் அப்படிங்கிற பத்திரிகை முதல் பத்திரிகையாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கடுத்து பக்ஷுத் பாரத் அப்படிங்கிற பத்திரிகை. பக்ஷுத் பாரத் 1927-29 நடத்தப்பட்ட பத்திரிகை. சரிங்களா, அம்பேத்கர் நடத்துறது தான். ஜனதா அப்படிங்கிற பத்திரிகை 1930 ஆரம்பித்து 56 வரைக்கும் ஜனதா அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியிருப்பார் அம்பேத்கர். அதுக்கடுத்து பிரபுத்தா அப்படிங்கிற பத்திரிகையை 1900 பிரபுத்தா பாரத் அப்படிங்கிற பத்திரிகையை 1956 தன்னுடைய கடைசி காலகட்டத்தை பத்திரிகை நடத்தினார். சரிங்களா, இதெல்லாம் அவருடைய பத்திரிகை. அதாவது மூக் நாயக், பக்ஷுத் பாரத், ஜனதா, பிரபுத்தா பாரத் சில பத்திரிகைகள்லாம் அவருடைய மிக முக்கியமான பத்திரிகைகளாக இருந்தது. அதுக்கடுத்து ஜோதிபா புலே மிக முக்கியமான சோசியல் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் தெரியல. அவருடைய பத்திரிகை தீனபந்து அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினார். தீனபந்து பத்திரிகை மராத்தியில் வெளிவந்த ஒரு வாராந்திர பத்திரிகை 1877 நடைபெற்றது. 1877 யார் ஜோதிபா புல் நடத்திய பத்திரிகை பேர் தீனபந்து அப்படிங்கிற பத்திரிகை. அதுக்கடுத்து எம்என் ராய் நடத்திய பத்திரிகை என்னங்கன்னா வான்கார்டு அப்படிங்கிற பத்திரிகை 1920 நடத்தியிருப்பார். வான்கார்டு VAN கார்டு GUART வான்கார்டு அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார். அதுக்கடுத்து ஒரு அன்னிபெசன்ட் நியூ இந்தியா, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை மாற்றி நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை யார் அன்னிபெசன்ட் நடத்தியிருப்பாங்க. ஓகே, மங்கள் பாண்டே எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த ஏரியாவில் கேட்குறது தான். மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட பிறகு தான் என்ன நடந்திருக்கோம், நம்ம என்னது சிப்பாய் கழகமே ஆரம்பிச்சிருக்கும். மங்கள் பாண்டே தொடக்கமாக இருப்பார். சிப்பாய் கழகம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்ததே மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட பிறகு தான் சிப்பாய்களுடைய புரட்சி ஆரம்பிக்கும். ஏன்னா மே 8 தான் என்ன செஞ்சுருக்கும், மே 10 தான் என்ன செஞ்சுருக்கு சிப்பாய் கழகமே ஆரம்பிக்கிறப்ப ஏப்ரல் 8 மங்கள் பாண்டே தூக்கிலிடப்படுவார். அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் என்ன செய்யப்படுவார், தூக்கிலிடப்பட்டதற்கான காரணங்கள் நடைபெற்று. சரிங்களா, அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஆரோக்கிய சேது ஆப் பற்றி கேட்டிருக்காங்க. சர்வீஸ் ஆப்ஸ் ஃபார் ஹெல்த்துக்கான ஆப் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஆரோக்கிய சேது ஆப்பு தான் என்னங்கன்னா கோவிட் டயத்தில் பெரிய லெவலில் மத்திய அரசுக்கு உதவிகரமாக இருந்தது. சில நிறையா மருத்துவ ஆலோசனைகள் மக்களுக்கு கொடுப்பது முக்கியமாக இருந்தது. பாத்தசாலா அப்படிங்கிற ஆப் என்ன கேட்டிங்கன்னா புக்ஸு, இன்டர்நெட்டில் தேவையான பள்ளி மாணவர்கள் தேவையான புக்ஸு, NCERT புக்ஸு, ஆசிரியர்களுக்கு பேரண்ட்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இது புக்ஸ் ரிலேட்டட் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட். அம்ருத் அப்படிங்கிற ஆப்பெல்லாம் எதுவும் கிடையாது, தனியாக மத்திய அரசுடைய ஆப்பு. சமக்கர சிக்ஷா அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும், இப்போ பள்ளிகள் சார்ந்த எஜுகேஷன் சார்ந்த ஒரு திட்டத்துக்கு பேர் சமக்கர சிக்ஷா, தொடக்க கல்வி திட்டத்துக்கு பேர் தான் அந்த சமக்கர சிக்ஷா அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் 170. இந்த 170 கொஸ்டினை பொறுத்தளவில் நிறையா ஃபேக்சுவல் டேட்டாஸ் இயரை வச்சு கொஸ்டின் இருக்காது. அப்படி டேரெக்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். அந்த ஸ்கூல் புக்கில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இதில் கேட்டது கிராமப்புற நிலமற்றவர்களுக்கான வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? சில 1983 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதான் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸ். இந்த திட்டம் தான் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தேசிய லாஸ்ட்டில் MNRG திட்டமாக மாறுவதற்கு காரணமாக இருந்து தொடக்கத்தின் திட்டம் தான். நிலமற்றவர்கள் தான் முதல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது 83. சில 83 தொடக்க காலகட்டத்தில் நிலமற்றவருக்கு வேலை எதாக கொடுக்கணும், அவங்களுக்கு மாதாந்திர இந்த வேலைக்கு கூலி மாதிரி அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட முதல்ல 83 கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களா, தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை 80 ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு திட்டம் என்ன கேட்டிங்கன்னா 1980 திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா, அதுக்கடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா. சரிங்களா, இந்திரா ஆவாஸ் யோஜனா பொறுத்தவரை 1993. அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா பொறுத்தவரை ஆவாஸ் அப்படின்னா வீடு. சரிங்களா, ஆவாசை பொறுத்தவரை என்ன செய்யப்பட்டது, அதாவது கிராமப்புற பகுதியில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் சில இதை தாண்டி நிறையா திட்டங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்ட திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். வறுமை ஒழிப்பு திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னது, வறுமை ஒழிப்புக்காக அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருவம்ச திட்டம் 1975 கொண்டு வரப்பட்டது. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 78. சரிங்களா, ஊரக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசம் சொல்லக்கூடிய 79. சரிங்களா, அதுக்கடுத்து உணவுக்கு வேலை திட்டம் ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படிங்கிற திட்டம் என்ன கேட்டால் 77 கொண்டு வரப்பட்டது.
இந்த இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தேசிய ஊரக இது ஸ்கூல் புக்கிலுடைய கண்டென்ட் தான். தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 1980 கொண்டு வரப்பட்டது. தேசிய நிலமற்றொரு வேலை உறுதி திட்டம் இதையும் கேட்டிருந்தாங்க. அப்படியே இந்த ரெண்டையும் தான் அப்படியே கேட்டிருந்தாங்க. தெரியல 1983 கூட. ஆக ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 89, அதுக்கடுத்து மகாத்மா காந்தி தேசிய இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கிறது. மகாத்மா எம்என்ஆர்ஜி சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னா மகாத்மா தேசிய 2006 கொண்டு வரப்பட்டது. சரில அதுக்கடுத்து இது வந்து சாலைகள் பிரதம மந்திரி ஆதார் கிராம சதக் அப்படிங்கிறது சாலைகள் மேம்பாட்டுக்காக 2010 கொண்டு வரப்பட்ட திட்டம். இது முழு சாலை. இது வேலைவாய்ப்பை கொடுக்குறது. கிராமப்புற பகுதிகள் 100 நாள் வேலைன்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது. சரிங்களா. அடுத்து பாரத் நிர்மாண் யோஜனா 2005 கொண்டு வரப்பட்டது. இது கிளீனிங் ப்ராசஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளீனிங் இதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டி அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா பார்த்தோம்ல, இந்திரா வீடுகள் கட்டி 85 86 கொண்டு வரப்பட்டது. ஜவஹர்லால் தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2006 எப்படி மகாத்மா காந்தி பேரில் ஒரு திட்டம் வந்துச்சோ அது கிராமப்புற பகுதிகளுக்கு இது நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டமாக கொண்டு வரப்படுது. இதெல்லாம் மாற்றியா அம்ருத் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அப்போ ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இது நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி கொடுக்குறது. அது கிராமப்புற இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புற பகுதி, இது நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி கொடுக்குறது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அப்புறம் தேசிய ஊரக நலத்திட்டம், அப்புறம் ஊரக வாழ்வாதார திட்டம் மிக முக்கியமானது. 2010 தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தெரியல அதாவது கிராமப்புற பகுதிகளில் சின்ன சின்ன தேவைக்கு ஏற்படுத்த லைப்ரரி இது மாதிரி கட்டுறது, உணவு கூடங்கள் கட்டுறது மாதிரி தேவைக்காக கொண்டு வருது. அதுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 தெரியும் தெரியுங்களா. உணவு அதாவது 3 ரூபாய்க்கு ரைஸு, சில 5 ரூபாய்க்கு ரைஸு, அப்புறம் கோதுமை, அப்புறம் மில்லட் இது மாதிரி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்.